வணக்கங்க. நல்ல வேலை நீதி பொழைச்சிருச்சு. எங்க சுப்ரீம் கோர்ட் கூட அதிமுக கட்சி ஆபீஸ் மாதிரி இருக்குமோன்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. நல்ல வேலை நம்ம நாட்டுல ஒரு குமாரசாமி மட்டும்தான் இருக்காரு, நிறைய குமாரசாமிகள் இல்லைங்கிறது இந்த தீர்ப்பின் மூலமா நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க. ஊழல் வழக்குல தீர்ப்பு வந்தாச்சு. அடுத்தது அம்மாவுடைய மரணத்துல இருக்கிற மர்மம். அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சு குற்றவாளிக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். சல்மான்கான் வழக்குல செத்து போன நீதி சசிகலா வழக்குல உயிரோட வந்து நான் இருக்கேன் அப்படின்னு நிரூபிச்சிருக்கு. நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி நம்ம பேசுறதை விட நடக்க போற விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு நிறையவே இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடும் சரி நம்ம நாட்டு மக்களும் சரி ரொம்ப வித்தியாசமானவங்க. இங்க வித்தியாசமான சூழல், நமக்குன்னு ஒரு வேட்பாளர், நம்ம ஒரு வித்தியாசமான வாக்காளர்கள். இன்னைக்கு பாருங்களேன், தன்னுடைய சொந்த கட்சியுடைய தலைவி அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதுக்கு எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க, இனிப்பு கொடுக்கறாங்க, சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு தொண்டனும் ஜெயலலிதா அம்மாவுடைய போட்டோவை எடுத்து வச்சு காமிச்சு ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் யாருக்குமே புரியலையான்னு தெரியல. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மா விடுவிக்கப்படல, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறதுனால மரியாதை நிமித்தமாக விலக்கப்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஒருவேளை அவங்க இருந்திருந்தா கண்டிப்பா அவங்களுக்கும் தண்டனை கிடைச்சிருக்கும்ல. அப்ப இப்படி யாரும் வந்து கொண்டாடி இருக்க மாட்டாங்க இல்லையா? சோ இந்த சூழ்நிலை நமக்கு என்ன புரிய வைக்குது அப்படின்னு கேட்டா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவனாக இருந்தாலும் மக்களுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக முரண்பாடாக செயல்பட்டா மக்கள் அவங்கள தூக்கி அடிச்சிருவாங்க. அதுதான் நமக்கு புரிய வச்சிருக்காங்க. இது கர்ம வீரர் காமராஜருக்கும் பொருந்தும், சசிகலா இவங்களுக்கும் பொருந்தும். இன்னைக்கு மக்கள் யாருமே அதிமுகவை வெறுக்கல, எதிர்க்கல. ஆனா சசிகலாவை வெறுக்கிறாங்க. அதே மாதிரிதாங்க அன்னைக்கு காமராஜர் அவர்களை மக்கள் யாருமே வெறுக்கல, அவரை நேசிச்சாங்க. ஆனா காங்கிரஸ வெறுத்தாங்க. இங்க மக்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேட்பாளரா இருக்கிறதுக்கு இந்த தகுதி தான் இருக்கணும், எனக்கு தலைவனா வரவனுக்கு இந்த தகுதி தான் இருக்கணும் அப்படின்னு எந்த வரையறையும் வச்சுக்கிறது இல்ல. நம்ம தொகுதிக்கு தலைவரா வரவங்க நமக்கு என்னெல்லாம் செய்வாங்க, அவங்க நம்ம ஜாதிக்காரங்களா, இந்த மாதிரி விஷயங்களை தான் அதிகமா பாக்குறாங்க. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, ஜெயிச்சு வரவங்களை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணிட்டா போதும், மத்தவங்களுக்கு என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுடுறாங்க. இந்த நிலைமை தாங்க இங்க மாறணும். இதுதான் இங்க ஒரு பெரிய தப்பான விஷயமா இருக்கு. அடுத்தது நம்ம ஓபிஎஸ் ஐயா, அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிமுகவை காப்பாத்த வந்த அலெக்சாண்டர், மகாத்மா காந்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா இதே ஓபிஎஸ் ஐயா அவர்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த ஊழல், சசிகலா அவங்களுடைய அராஜகம், அதுக்கப்புறம் அப்பலோ நாடகம் இதுக்கெல்லாம் துணையா தானே இருந்தாரு. இன்னைக்கு இத்தனை பிரஸ் மீட் வைக்கிறாங்களே, அன்னைக்கு அவ்வளவு கோடி மக்களும் அம்மா எங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அழும்போது ஒரே ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கலாம்ல, வெளியே வந்து உடைச்சுக்கிட்டு சொல்லிருக்கலாம்ல உண்மையே. அப்ப சொல்லலையே. இருந்தாலும் அவரை மக்கள் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா இன்றைய அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் யாரு வரணும் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தருணத்தை விட யாரு வரக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய தருணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இனிமேலாவது அந்த வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி, உங்க விரல்ல மை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க வேட்பாளர் யாரு, அவருக்கு என்ன தகுதிகள் இருக்குன்னு பாருங்க. வெறும் கட்சிக்காகவும் கட்சி தலைவருக்காகவும் மட்டுமே யோசிச்சு உங்க வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க. ஒரு ஓட்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தோட கைப்பிடிய நாம வச்சுக்க போறோமா, இல்ல நம்மள ஆள வரப்போறவங்க கையில கொடுக்க போறோமா, அதை பொறுத்து தாங்க இருக்கு நம்முடைய வெற்றியும் தோல்வியும். தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் அரசியல்வாதிங்க என்னமோ ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பாவம் மக்களாகிய நாம தான் தோத்துக்கிட்டே இருக்கோம். என்னைக்கு மக்கள் ஜெயிக்கிறாங்களோ அன்னைக்குதான் இது உண்மையான ஜனநாயகம். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ.